சென்னையெல்லாம் போய் உட்காருங்க இல்லையா? ஐடி பக்கம் பார்வதி அம்மன் கோயில் இருக்கா? இருக்கா உங்க ஊர்ல? எந்த இடம் உங்களுக்கு? ஐடி நீங்க பப்ளிக்ல இருக்கீங்க, ஊருக்குள்ள போல. அங்க போய் பாத்தீங்கன்னா இலங்கை பார்வதி அம்மான்னு ஒரு தாய் இருக்கா, தெரியுமா உங்களுக்கு? கால் வந்துட்டாங்கடா. ஏய் தம்பி, யார்கிட்ட ஏமாத்துற? உலக சாப்பிட்ட மனது கொடுற. முத்தாரம்மன் எங்கடா இருக்கா? நீங்க எந்த முத்தாரம்மன் எல்லையில இருக்கீங்க? அங்க இலங்கை பார்வதி உங்களுக்கு சொந்தமா? நீ கொஞ்சம் தள்ளி கையை போட்டு சாமி கண்ணை போட்டு கால் பாத்தியா நீ? ஆனா 13.4 இருந்தாக்கா கற்பப்பை வரும் கட்டுப்படியா. இப்போ அவனுடைய கற்பப்பை தவறுல எந்த ஒரு குறைகளும் கிடையாது. முன்னோர்கள் செய்த பாவ வினையின்படி சில குறைகள். அங்க வீட்டு பக்கத்துல தண்ணீர் ஓடக்கூடிய ஓடையா நதியா? அந்த சைடுல இருக்கலாம். அது எங்க இருக்குது? அந்த இடத்துல சுடமாடசாமி பீடம் தெரியுது. இருக்கும் மாடசாமி தானடா, 108 மாடம் தான் ஆகும். கண்ண குடும்பமா ஒழுங்கா பாக்குறேன். அந்த ஒண்ணு போறாரு நிம்மதியா இருக்கும். ரத்தத்துல உயிரணுக்கள் எல்லாமே சரியா இருக்கு. கவர்மெண்ட் வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தை பிறக்கும், பொம்பளை பிள்ளை பிறப்பா. என்ன பிறப்பா? ஆறுமுக தாயின்னு பேர் வைக்கணும். உன்னுடைய மனசு அடிமனது பாதிச்சிருக்கு. மனம் திறந்து ஓப்பரா எதையும் பேச முடியாம வீட்டுக்குள்ள குழப்பிக்கிட்டு இருக்க. இன்னைய விட்டு உள்மனதோடு என்னைய பிரார்த்தனை பண்ணு. தைப்பூசத்துக்கு பிறகு குழந்தை ஜனமா ஆறுமுக தாயின்னு பெயர் ஜெயிக்குவா. தொழில் முடக்கத்தை அடுத்த செய்தியில் உனக்கு தெரியாது. கருதாமிக்கு புத்துக்கள் வளத்தை டாக்டர் யாரும் உங்க குடும்பத்துல பாப்பா நீங்க இருக்குது உங்களுக்கு நாடி திருப்பெல்லாம் தெரியுமோ? பாருங்களேன், என்ன படிச்சிருக்கீங்க? பிள்ளை தெரியும்ல, நாடி திருப்பி பாருங்களேன். எனக்கு பார்க்க பயமா இருக்கு. நீங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க, அதனால்தான் இந்த மருத்துவத்துறையை நீங்க பார்த்துருக்கீங்க. புரியுதா? நீங்கெல்லாம் பிறர் மனம் கும்பிடாம வாழ்ந்த ஜீவன். அதனால்தான் இறைவன் உங்களை இந்த துறையில வச்சிருக்காங்க. உன் பிள்ளையுடைய நேர காலங்கள்லாம் சரியா இருக்கு. கல்யாண காலத்தை மட்டும் கொஞ்சம் தடையா இருக்கு. அதுக்கு கிரகம் காரணமே தவிர வேற எதுவும் காரணம். பங்குனி மாதம் 22ஆம் தேதியில சனி பார்வை மாறுது. சரியா? அதுக்கு பிறகு அதுக்கு தகுதியான மாப்பிளையை நான் கொண்டு வைக்கிறேன். மனம் குழம்பாம என்னை பிரார்த்தனை பண்ணிக்கா. என் படத்தை ஜெயிச்சு வா. முதல் பத்திரிகையை கண்காமிக்கு கொண்டு வா. படிச்சுட்டு இருக்கார நிச்சயமாக படிப்பார். லண்டன் சென்று வருவார். ஜெயிச்சுக்கா மகளே, வெற்றி அடைந்துவா. குழந்தை கேட்டு வந்தது யாரு? மனத்தை கொடுக்கற மனத்தை கொடுக்கற மனத்தை கொடுக்கற ஒழுங்கா கும்பிடு.
வாங்க, என் குதிரை மத்தாளம்பாறை பாதையில போகுது. எங்கடா இருக்கீங்க நீங்க? நீங்க தென்காசி எப்படி வந்தீங்க? தென்காசி அங்க போய் மத்தாளம்பாறை எல்லை வரை குதிரை போயிட்டு வருது. யார் இருக்கா? தென்காசி தென்காசி மாவட்டத்தில் கருதாமிக்கு புளியரை 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 யாரெல்லாம் பார்க்கா? சுரண்ட எல்லையில சாம்பட்டற சாம்பட்டற சாம்போர் வடகரை சாம்போர் வடகரை சாம்போர் வடகரை சிவகாமிபுரம் சிவகாமிபுரம். உங்க நேரம் விளையாடுது, நான் என்ன செய்ய முடியும்? வள்ளியூர் 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 வர வர ஆமா பைய பைய கால் எடுத்துடலாம். இந்த பிள்ளை நம்ம சொல்றத கவனிக்க மாட்டேங்க, அது இஷ்டத்துக்கே இருக்கு. அப்படிதானே? உட்காந்துலாம் கொஞ்சம் கடவுள் பிரார்த்தனை செய்து பிள்ளைய பிடிச்சி வச்சுக்கிட்டு ஓய் உட்காரடி. தாத்தா வயசுல 9 வயசுல அந்த பிள்ளை 4 மனிதர்களை போல் தெளிவாக இருக்கும். மூளையிலேயோ மனதிலேயோ எந்த குறையில்லாம இருக்கும். அதுவரை திறமைகளையும் என் சக்தியும் நீ பயன்படுத்துவாயாக. கருதாமிக்கு கருதாமிக்கு உட்காருங்க. அதாவது இன்னைக்கு வேலைக்கிழமை உத்தரவு நமக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவுதான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை